வெல்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நான் காமிக்க போகிறது முருங்கைக்கீரை பரோட்டா. முருங்கைக்கீரையை வச்சு எப்படி சப்பாத்தி மாவில் பிசைஞ்சு செய்யலாங்கிறத காமிக்க போகிறேன். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 1.5 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு முருங்கைக்கீரை, நெய் வச்சுருக்கிறேன், உப்பு வச்சுருக்கிறேன், தண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ முருங்கைக்கீரை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன அளவு கப்பு, இந்த அளவுக்கு மாவுக்கு இந்த அளவு தான் முருங்கைக்கீரை சேர்க்கணும். கீரை ஜாஸ்தி போட்டால் சப்பாத்தி வராது. இப்போ உப்பு சேர்த்துட்டு அதில் நான் நெய் போடுறேன். உங்களுக்கு தேவைன்னா எண்ணெய் போட்டு சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையோட இந்த நெய்யோ சேர்ந்துச்சுன்னா அந்த காம்பினேஷன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி நெய் போட்டு செஞ்சு காமிக்கிறேன். பிசைகிறதாவது மாவு பிசையும் போது நெய் போட்டுக்கோங்க. முருங்கைக்கீரையை இதில் சேர்த்துட்டு இந்த முருங்கைக்கீரை அந்த மாவில் ஃபுல்லாக கலக்கிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பிசையும். ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சப்பாத்தி மாவு, பரோட்டா மாவெல்லாம் அதே மாதிரி தான் பிசைஞ்சு வைக்கணும். பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சாதான் எப்போவுமே நல்லா வரும். நல்லா தேய்க்கிறதுக்கே உங்களுக்கு கை தெரியும் சாஃப்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ பிசைஞ்சிட்டு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறமா எடுத்து நான் எப்போ சொன்ன மாதிரி கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு உருண்டை பிடிச்சி வச்சுட்டு சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். கீரை சாப்பிடாத பிள்ளைகள் கூட இந்த சப்பாத்தியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் உருண்டை பிடிச்சி நான் செய்ய போகிறேன். நீங்கள் இதில் நான் இப்போ தேய்ச்சி அதில் நடுவில் எண்ணெய் தடவி, எண்ணெய் இல்லை நெய்யை போடுறேன். நெய் போட்டுட்டு அதை முக்கோணமாக மடித்து நான் செய்கிறேன். நான் இதில் எல்லாத்துலேயுமே நெய் போட்டு நான் செய்கிறேன். இது சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நீங்கள் செய்யலாம். பெரியவங்க நெய் சாப்பிடக்கூடாது அப்படின்னா நான் இந்த நெய்க்கு பதிலாக அப்படியே நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு செய்யலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நல்லா வட்டமாக தேய்ச்சாச்சு. தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த வட்டத்தில் நல்லா நெய் போட்டுட்டு அதை முக்கோணமாக மடித்து செய்யணும். அப்போ லேயராக வரும் சப்பாத்தி. நல்லா தோசைக்கல்லை சூடு பண்ணி நல்லா சூடானதும் அதுலேயும் நான் நெய் போட்டு தான் நான் செய்ய போகிறேன். இது சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப விரும்பி கீரையே வேண்டாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பிள்ளைங்கள்லாம் கூட சாப்பிடுவாங்க. கீரையும் சாப்பிட்ருவாங்க, சப்பாத்தியும் வயிறு நிறைஞ்சிரும், நல்ல சத்துள்ள உணவு கிடச்சிரும். இப்போ கல்லில் நெய் போட்டு இந்த சப்பாத்தியை நான் போட்டிருக்கேன். இதில் நெய் விடுறேன். நீங்கள் வேணுன்னா எண்ணெய் விட்டு சாப்பிடுங்க சுட்டு. பெரியவங்களுக்கு நெய் விட மாட்டாங்க சில பேர், அவங்களுக்கு ஒத்துக்காது. அவங்களுக்கெல்லாம் எண்ணெய் போட்டு செய்யுங்க. இது முருங்கைக்கீரை நல்லது உடம்புக்கு. அதனால் இந்த இது சப்பாத்தியில் போட்டு பிசைஞ்சு செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. இதே மாதிரி வெந்தயக்கீரை, எந்த கீரைனாலும் சரி, சாப்பிடாத பிள்ளைகளுக்கு நல்லா இந்த மாவில் போட்டு பிசைஞ்சு இது மாதிரி சப்பாத்தி பண்ணி கொடுத்துருங்க. பிள்ளைங்க அருமையாக சாப்பிட்ருவாங்க, வேண்டானே சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி திரும்பி போட்டு செவந்த உடனேயும் எடுத்துருங்க. இதான் முருங்கைக்கீரை பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணணும். நான் இதே மாதிரி நிறையா பரோட்டா வகை சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னமும் நான் இதே மாதிரி நிறைய செஞ்சு காமிப்பேன். நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய எல்லா வெரைட்டியான பரோட்டா, எல்லா விதமான குக்கிங் ஷோவும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஈஸியாக குக் பண்ணுற வழியெல்லாம் நான் சொல்லித்தரேன். அது மாதிரி நீங்கள் செய்யுங்க. அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கட்டாயமாக கமெண்ட்ஸ் கொடுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் என்ன விரும்புகிறீங்க அப்படின்றத. அதனால் நீங்கள் எனக்கு இது செஞ்சு காமிச்சிட்டு உங்கள் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டாங்களா, என்ன எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான்றதை எனக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி.